ஹலோ மக்களே 166 எபிசோடுக்கு பேர்லாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல லார்ட் சாகி சொல்றான், நான் அந்த ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன், அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். உடனே கோமே சொல்றாரு, லார்ட் சாகி அப்படி செய்யாதீங்க, அது உங்களுக்கு டார்க்னஸ்ல கொண்டு போய் சேர்த்துரும், நீங்க இருட்டு வாழ்க்கையில அடைஞ்சு போறீங்கன்னு சொல்றாரு அவரு. உடனே லார்ட் சாகி சொல்றான், நான் இருட்டு வாழ்க்கையில அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் அந்த ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு. உடனே நருட்டோ ஷாக் ஆகுறான், அப்படியே சாஸ்கியை நினைச்சு பார்க்கான். ஏன்னா சாஸ்கி இப்படிதான் சொல்லுவான், நான் என் வாழ்க்கையை வாழறதுக்காண்டி ஒன்னே கொள்ளதான்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்க்கான், இட்டாச்சியை கொல்ல போனதை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான், நான் ஷினோபி வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும், அது ஒரு வேஸ்டான வாழ்க்கை அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். உடனே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்துறான் இவன்ட்ட. உன்னை ரிவெஞ்ச் வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னை நிப்பாட்டதுக்கு நான் எந்த எல்லைக்குனாலும் போகணும்னு சொல்லிட்டு நருட்டோ கத்துறான். உன்னை என் வழியில யாருமே வரக்கூடாது, யாரும் வந்தாலும் அவங்களும் என்னோட எனிமின்னு சொல்றான். சடனா ஒரு தட்டு தான் பார்த்தா ரொட்டேஷன் அந்த ரூம்ல இருந்து வேற ரூமுக்கு போயிட்டான். அவன் பார்த்தா நருட்டோ தட்டு தான் பார்த்தா தொடக்க முடியல, பார்த்தா அவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கான், பார்த்தா அது ரூமே கிடையாது, ஒரு கேஜ். அந்த கேஜ் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ல இருக்க சிஷிமா முழிக்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க கக்காசியை கட்டுறாங்க. கக்காசியை வேற அங்க சேண்டு ஃபனரலா போட்டு வச்சுட்டான். கக்காசி ஆளே காணோம், கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கக்காசி சிடோரிய போட்டு உடச்சுக்கிட்டு வெளியே வாரான். சிடோரிய தூக்கிட்டு வந்துட்டு அவன் ஒளிஞ்சிருக்கிறதுல ஒரே அடி அடிக்கான். உடனே அவன் கேட்கான், எப்படிடா இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ஈஸி, என்னோட கண்ணை வச்சு தாண்டா அப்படின்னு சொல்றான். உடனே அவன் கூர்ந்து பார்க்கான். உன்னை யாரு எனக்கு இப்பதான் புரிய வருது, த காப்பி நிஞ்சா கக்காசி ஹட்டாக்கே தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மால ஷர்ரிங்கனை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு நிக்கான். நம்ம ஆளை பத்தி தெரியாத ஏரியாவே கிடையாது. உடனே அவன் சொல்றான், காராவோட ஜுட்ஸு வீக்களுக்குலாம் உன் ஜுட்ஸு கிடையவே கிடையாது, இது சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றான் அவன். உடனே அவன் சொல்றான், நாங்கெல்லாம் லோ ரேங்க் நிஞ்சாக்கள், எங்களுக்கு வந்து ஜுட்ஸுலாம் தெரியாது, அதனால நாங்கள் ஊரா ஜுட்ஸுவை போய் திருடிக்கிட்டு இருப்போம், அதை கண்டுபிடிச்சி நாங்கள் எங்களுக்குள்ள வச்சுக்கிடுவோம், எங்கள் பர்பஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்றான் அவன். இதனால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்றான். ஆனால் நம்ம கக்காச்சி சிடோரியை போட்டு அடி நடிக்கான். பார்த்தா அவன் ஜுட்ஸுவே உடஞ்சிருச்சு. நம்ம ஆளு போட்ட போடலாம் அவன் சாஞ்சிட்டான். அதுக்கப்புறம் கக்காச்சி சுற்றி பார்க்க அங்கே என்னடா புகை வருது, அது ஃபியூடல் லார்டோட இடம்லான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடமே இடிஞ்சு விழுந்துருச்சு. உடனே கார்ட்ஸ்மேன்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கானுங்க, டே லார்ட் சாகியை காப்பாதன் லார்ட் சாகியை காப்பாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நருட்டோ ஏதோ ஒரு வழியில வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கர்ஸ் வாரியர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சுல, அது ஆல்ரெடி வெளியே வரான் நம்ம நருட்டோ. பார்த்தா என்னெல்லாம் பேசிட்டு வரான். பார்த்தா கக்காச்சி நான் எதை மிஸ் பண்ணேன்னு கேட்கான். ஒன்று கக்காச்சி சென்சே நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உடனே நருட்டோ சொல்றான், மோசமானவன் போலுக்கு நம்மளே கொல்ல பார்த்துட்டான்னு சொல்லிட்டு. உடனே கோமே சொல்றாரு, அவன் நல்லவன் தான், ஆனா அவரோட சூழ்நிலை அப்படி செஞ்சுட்டுன்னு சொல்றான். என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கான் நருட்டோ. அவர் வந்து வெஞ்சன்ஸ்லேயே ஃபுல்லா மூழ்கிட்டாரு, அவர் தங்கச்சி இறந்ததும் அவன் அப்பா இறந்ததும் ஃபுல்லா இதே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றான் அவன். உடனே அவர் சொல்றாரு, அவர் உடம்புக்குள்ள வந்து லார்டு ஒவேசியோட கோஸ்ட் இருக்குன்னு நினைக்க அப்படின்னு சொல்றாரு. ஆவி இருக்கா அப்படின்னு கேட்கான் நருட்டோ. இது உண்மைதான் பொய்யான்னு கேட்கான் நருட்டோ. உண்மையா கூட இருக்கான்னு சொல்றான் நெஜி. உடனே கக்காசி சொல்றான், இதை முதல்ல கண்டுபிடிக்கணும், என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் லார்ட் சாகியை கட்டுறாங்க. லார்ட் சாகி ஒரு கயரை இழுக்கான். பார்த்தா அந்த கர்ஸ் வரி ட்ரெஸ் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான், அதை பார்த்துக்கிட்டே நிற்கான். அதுக்கப்புறம் பழசு யோசிக்காங்க. பார்த்தா லார்ட் சாகி படுத்து கிடக்கான். பார்த்தா லார்ட் டோக்கி உயிரோட உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவள் அழுதுகிட்டு இருக்கா, அப்பா போன மாதிரி நீங்களும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு. உடனே ஒரு கத்தியை எடுக்கா, நானும் என்னோட உயிரை விட போறேன்னு சொல்றா. அவ அப்படி குத்த போறா. பார்த்தா அவனோட ஆவி வந்து அவனை தடுத்துட்டு. உடனே கேட்கா, பிரதர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. உடனே ஒரு மணிக்குண்டத்துக்கு கையில கொடுத்து விடுதான். பார்த்தா அது கீரிப்பே இருக்கு. அதுக்கப்புறம் சடனா பார்த்தா அந்த ஆவியை காணோம். உடனே அவ சொல்றா, உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்றா அவ. உடனே அந்த தொப்பியை தூக்கி தலையில ஒளிச்சு வைக்கா. லார்ட் டோக்கிங்கிற உருவத்தை மறைச்சு லார்ட் சாகிங்கிறத வெளியே காமிச்சுக்கிட்டு இருக்கா அவ அப்பத்துல இருந்து. எனக்கு இந்த உண்மை தெரியல வர, நான் லார்ட் சாகியா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன் லார்ட் டோக்கி சொல்றா. சடனா அந்த தொப்பியை கழட்டி போட்டுட்டு கர்ஸ் வரைய ட்ரெஸ்ஸை போடலாமா வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே கர்ஸ் வரைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாசம் அங்கிருந்து கிளம்புதா. அதுக்கப்புறம் சிஷிமாவை கட்டுறாங்க. சிஷிமா வந்து மோசம் வீட்டு வாசல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றான், கண்டிப்பா லார்ட் சாகி இங்க வருவாங்க, நம்ம எப்படியே தடுக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தா அவனுக்கு உடம்பு வலிச்சுக்கிட்டே இருக்கு. பார்த்தா மோசம் வெளியே வரான் அங்க இருந்து. உடனே கர்ஸ் வரையர் மேலேருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கான். உடனே மோசம் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவர் சொல்றாரு, லார்ட் சாகி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் பார்த்தா அவன் அப்பளே கண்டுபிடிச்சிட்டான் இவன் தான் சொல்லிட்டு. ஃபியூடல் லார்டை கொண்டாதானே தப்பு, ஆனா கர்ஸ் வரையரை கொள்ளலான்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். பார்த்தா அது உச்சியா கிளான்ல உள்ளது. இவன் எப்படி கத்துக்கிட்டானே தெரியல, போட்டு விட்டு அடிக்கான் அவன். இந்த கோஸ்ட் ஆட்டம்லாம் சின்ன புள்ள ஆட்டம் ஏன்ட்ட வராதுன்னு சொல்லிட்டு ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவை வச்சு அடிக்கான் அவனை. பார்த்தா திரும்பி ஜுட்ஸு வச்சு எரிச்சிட்டான். பார்த்தா அந்த பட்டம் அப்படியே எரிஞ்சு கீழே வரான். பார்த்தா ஒரு மரத்தில் நிற்கலான்னு பார்க்கான், நிற்கவே முடியல, தரையில வந்து விழுதான் அவன். அதுக்கப்புறம் அந்த மாஸ்கை எரிஞ்சிட்டு மாஸ்கை தூக்கி வீசி எரிதான். ஒரு வழியா கர்ஸ் வரையற கண்டுபிடிச்சிட்டேன் லார்ட் சாகின்னு சொல்றான். அவன் மூஞ்சின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே முழிக்கான். உடனே லார்ட் சாகி சொல்றான், நீ உண்மையை சொல்லியே தீரணும்னு சொல்றான், அப்பெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறான். பார்த்தா அடிக்கக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சிட்டான். பார்த்தா அவன் கத்தி மேலே மாசா நின்றுக்கிட்டு இருக்கான். மோசம் முழிக்கான், எப்படா அந்த கத்தி மேலே நிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. என்னோட உண்மையான பேர் மோசம் கிடையாடா, என்னோட உண்மையான பேர் ஹோக்கி அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றான், நான் தாண்டா ஊர் சுத்தும் நிஞ்சாங்களுக்கு நான் தாண்டா தலைவர் அப்படின்னு சொல்றான். எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டா ஒரு ஊரே கிடையாது, நாங்கள் ஊரா சுத்திக்கிட்டே இருப்போம், ஜுட்ஸுவை கலவாங்க தாண்டா எங்களோட ஒரிஜினல் வேலை அப்படின்னு சொல்றான் அவன். ஆனால் எங்கள் குடும்பம் காலகாலமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், நாங்களும் ஒரு இடத்துல தங்கிடலாம்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு ஒரு வீடு தேவைப்படுச்சு, நாங்களும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொல்றான் அவன். உடனே லார்ட் சாகி சொல்றான், அப்புறம் உன்னோட முதல்ல இருந்து இந்த இன்டென்ஷன் இப்படி தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு.
உடனே மோசோ சொல்கிறான், எங்களோட வழி தான் உங்களுக்கு தெரியாதுடா, நாங்கள் ஊர் சுற்றும் நிஞ்சாடா, எங்களுக்கு வீடே கிடையாது, ஒன்றும் கிடையாது, அதனால தான் நாங்கள் பார்க்குற இடத்துல சொந்த இடமா ஆக்கணும்னு நினைப்போம்னு சொல்கிறான் அவன். முதல்ல உங்கள் அப்பாவை நம்ப வச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அப்பா உட்காந்துருக்காரு உவைசி. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துன்னு காட்ஸ்லாம் ரெடி ஆகுறாங்க அட்டாக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா வாய்க்கில் விடுதான். வாய்க்கில் விட்டு மேஜிக் பண்ணி மாதிரி காட்டுறான். உடனே அவர் ஷாக் ஆகி கை தட்டுறாரு. உடனே நினைக்கான், அப்பாடா இவனுக்கு கெஞ்சுட்ஸு வலையில் விட வச்சிட்டோன்னு சொல்லிட்டு. உடனே சொல்கிறான், அப்பத்துலேருந்து கோமே தான் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தான், யாருமே நீ சந்தேகப்படலன்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா அப்படியே நீ அட்வைசராக ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஓய்சியை நீக்கணும்னு பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அப்பாவை நீயாடா கொண்டன்னு கேட்கான். கடைசியில் ஒன்னையும் கொல்ல போகிறான்டா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஸ்வாடை தூக்கிட்டு ஒரு வீசுறான். பார்த்தா அசால்ட்டா ஒரு தட்டுறான். உடனே சுற்றிட்டு போய் தலையில் அடிக்கி பார்த்தா அவன் பொம்பளை ரூபம் தெரிஞ்சிருச்சு. நான் லார்ட் சாகி கிடையாது, நான் டோக்கி அப்படின்னு சொல்கிறான் அவன். சிஷிமா முழிக்கான், என்ன டோக்கியான்னு சொல்லிட்டு. என் ஃபாதருக்காண்டி உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு வேகமாக வாரான். ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். பார்த்தது சிக்கமருவோட ஜுட்ஸு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஜுட்ஸுக்கு அப்புறம் உன்னால் மூவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறான் அவன். இந்த ஊர் சுத்து நிஞ்சாக்கள் கண்டிப்பாக இந்த ஊரை நாங்கள் கைப்பற்றிடுவோம், உன் கதையை முடிக்க போகிறோம், இனிமேல் இந்த ஊர் எங்களோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் கையை வச்சு ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு மூலியமா கழுத்து இருக்கலான்னு பிளான் போடுறான். அதுக்குள்ளே சிஷிமா மாசா வாரான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு கேட்கான் மோசோ. உடனே சொல்கிறான், டோக்கி நீங்க தான் இருக்கீங்க எனக்கு இது வரைக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். உடனே சுருங்கினத்துக்கு வீசுறான் மோசோ. பார்த்தா அதுக்குள்ள குணாய் வந்து பிளாக் பண்ணுது. உடனே அதுக்கப்புறம் நரட்டோங்கிறது கத்துறான், டே உன் கதையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறான் நரட்டோ. உடனே சொல்கிறான், நான் ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு போட்டு வச்சுட்டேன்டா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே நரட்டோ அங்கேருந்து கத்துறான், டே ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுலாம் உன்னால் போட முடியாது, நாரா கிளானால மட்டும் தான் போட முடியும், இது ஒரு கென்ஜுட்ஸு லைன் அப் எனக்கு தெரியும்னு சொல்கிறான் அவன். உடனே சிக்கமர் கிளானால தான் போட முடியும், வாரம் போகிறோம்ல இந்த ஜுட்ஸுவை போட முடியாதுன்னு சொல்கிறான் அவன். உன்னோட நிஞ்சுட்ஸும் ஃபேக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் எங்கே இருக்கானே தெரியல, கத்திக்கிட்டே இருக்கானுங்க. உடனே நரட்டோ காட்டுறானுங்க. பார்த்தா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை போட்டு நம்மள மாசா நின்றுக்கிட்டு இருக்கான். உனக்கு பாடத்தை போட்டுதான் சொல்கிறான் அவன். இந்த க்ளோன் ஜுட்ஸுல என்கிட்ட வேலைக்கு போடாதுன்னு சொல்லிட்டு ஃபீனிக் ஃப்ளவர் ஜுட்ஸுவை போட்டுதான். பார்த்தா நரட்டோ அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உடனே ஷாக் ஆகுறான், இது சாதா ஜுட்ஸு கிடையாது, ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவான்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்கிறான், சாஸ்கி உன்னோட சூப்பராக போடுவான் இந்த ஜுட்ஸு, இது அவனோட ஜுட்ஸுடான்னு சொல்லிட்டு வாரான். உடனே சுருங்கினத்துக்கு வீசுறான். பார்த்தா அம்புட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு உடையுது. பார்த்தா மிச்சம் உடைய மாட்டாங்க. பார்த்தா அது வந்து கக்காசி டீமு மாசா 4 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் சொல்கிறான், கக்காசி கட்டாக்கி நீயான்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்கிறான், ஹோக்கி நீயா இந்த வாண்டரிங் சினோபிகளை நீ தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த ரூமர் உண்மைதான் போலுக்க, ஊர் சுத்தும் சினோபிகள் எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் பொய்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறான் அவன். உடனே சொல்கிறான், பணக்கார வில்லேஜ்கள் எங்களோட வழியை பற்றிலாம் புரியாதுன்னு சொல்கிறான். உடனே கக்காசி சொல்கிறான், இந்த லீவ் வில்லேஜ்லேருந்து உனக்கு பாடம் போகட்டா வந்திருக்கோண்டா, ஊர் மக்களை மட்டும் ஏமாத்தலான்னு பாக்கியா, உன் கதை இங்கே முடிக்க போகிறான்னு சொல்கிறான். நீ சினோபியா இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்கிறான். பார்த்தா சொல்கிறான், சம்மனிங் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா டிராகன் வந்துட்டு டென்டன் மிரண்டுட்டான். என்னடா இது உண்மையான டிராகனான்னு சொல்லிட்டு நரட்டோ மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கே, டிராகன்லாம் வர வைக்கேன்னு சொல்லிட்டு. அவன் எல்லாத்தையும் திசை திருப்பிட்டு சடனாக சிஷிமாவை அடிச்சு போட்டு டோக்கியை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனால் கக்காச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். டே யாரடா ஏமாத்துறன்னு சொல்லிட்டு சுருங்கின தூக்கி வீசுறான். சடனாக ஒரு மரத்தில் போய் மோதுது. பார்த்தா அது வந்து ஒரு கேமரா. உடனே நரட்டோ எல்லாரும் கேட்காங்க, டே இது ஏமாத்தா நாங்கள் நம்பிட்டோமான்னு சொல்லிட்டு. கக்காச்சி சொல்கிறான், டே அவன் உள்ளே இருக்கான், அவனை போய் உள்ளே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தா அவனோட சின்னபிகளை அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க. நெஜி நொறுக்குதான். ஒரு பக்கம் டென்டன் நொறுக்குதான். அதுக்கப்புறம் நம்மளால ஷேடோ க்ளோன் பொசிஷனை போட்டு நொறுக்குதான். கக்காச்சி வெளுத்து எரிதான். அடிச்சு முடிச்சுட்டு நம்ம நரட்டோ உள்ள மாசா போகிறான், கதவை திறந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே ஒரு போட் அனுப்புதான், இந்த போட்டில் ஏறி வாடான்னு சொல்லிட்டு. உடனே நரட்டோ கக்கா இது ஒருவேளை கெஞ்சுட்ஸு வந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் வாரேன்னு சொல்லிட்டு நரட்டோ ஏறி போகிறான். பார்த்தா ஒரு கடலுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போகிறான். அப்படியே அது கெஞ்சுட்ஸு பேரலிசிஸ் பண்ணிட்டான் போலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாதிரி வச்சிருக்கான். பார்த்தா சிஷிமாவோட பழைய டைம் எல்லாம் காட்டுறான் அவன். நரட்டோ அதை அப்படியே பார்த்துட்டு கெஞ்சுட்ஸில் மயங்கிட்டான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறான். அதுக்கப்புறம் அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து பார்க்கான் அவன். அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. See you, bye.